வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சேஃப்டி ஆஃபீசர்ஸோட இன்டர்வியூ கொஸ்டின் மெயினான டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, வாட் இஸ் சேஃப்டி? சேஃப்டினா என்னது? சேஃப்டி இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் அல்லது ஆப்சன்ஸ் ஆஃப் ஹார்ம் ஆர் பொசெஷன் ஆஃப் பீப்பிள் அண்ட் அசெட். இதுதான் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. ஹசார்ட்ஸ் அண்ட் ரிஸ்க்க வந்து ஆப்சென்ஸ் பண்றது பேர் தான் நம்ம சேஃப்டின்னு சொல்றோம். இது வந்து நம்ம மக்கள ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும், நம்மளுடைய ஆசெட்ட ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் ஹசார்ட் அண்ட் ரிஸ்க்? வாட் இஸ் ஹசார்ட்? A hazard is any situation that can cause harm or anything that has a potential to cause harm. அதாவது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அது வந்து நமக்கு தொந்தரவாவோ அல்லது விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது ஏதாவது ஒரு திங்ஸா கூட இருக்கலாம். இது பேர் நம்ம ஹசார்ட்ன்னு சொல்லுவோம். ஹசார்டும் ரிஸ்க்கும் வேற வேற. ஹசார்ட்னா அதாவது ஏதாவது ஒரு பொருளோ, அதாவது ஏதாவது ஒரு செயலோ, அது நமக்கு வினையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது பேரு நம்ம ஹசார்ட்ன்னு சொல்லுவோம். ரிஸ்க் அப்படின்னு சொன்னா, லைவ்லிஹுட் ஆஃப் ஹசார்ட் பிளஸ் கான்சிக்வென்ஸ் ஆஃப் ஹசார்ட். அந்த ஹசார்ட் எவ்வளோ தூரம் நடக்கும், அதனால உள்ள பாதிப்பு எவ்வளோ இருக்கும். இதுதான் நம்ம ரிஸ்க்ன்னு சொல்லுவோம். ஹசார்டும் ரிஸ்க்கும் வேற வேற. இந்த கொஸ்டின் அடிக்கடி நெறைய கேட்பாங்க. ஹசார்ட்னா என்ன? ரிஸ்க்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஆக்சிடென்ட், இன்சிடென்ட் அண்ட் நியர் மிஸ். இது ஒரு முக்கியமான டெஃபினிஷன்ஸ். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஆனா, முக்கியமான கொஸ்டினா இத கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் அப்படின்னா, அன்பிளான்ட் எவென்ட் that result in loss of life or injury or loss of property or damage to property or a combination of everything. அதாவது ஒரு அன்பிளான்ட் எவென்ட் that result in loss of லைஃப் லாஸ் ஆகலாம், இன்ஜுரி ஆகலாம் அல்லது லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆகலாம். அல்லது எல்லாமே சேர்ந்து கூட நடக்கலாம். இது பேர் தான் நம்ம ஆக்சிடென்ட்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம இன்சிடென்ட் பார்ப்போம். இன்சிடென்ட்டும் இதே மாரி தான் வரும். ஆனா என்ன ஆகும்னா, அதில வந்து உயிர் பலியோ, இன்ஜுரியோ ஆவாது. ஒன்லி லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அல்லது டேமேஜ் தான் ஆகும். அதாவது அன்பிளான்ட் எவென்ட் தட் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் டேமேஜ் டூ ப்ராப்பர்ட்டி. இது பேர் தான் நம்ம இன்சிடென்ட்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியர் மிஸ். நியர் மிஸ் இந்த 2 இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒண்ணுல இன்ஜுரி ஆகும், டே டேமேஜ் ஆகும். இந்த 2மே நடக்கல அப்படின்னு சொன்னா, அது பேரு நம்ம நியர் மிஸ்ன்னு சொல்லுவோம். பிளான்ட் எவென்ட் தட் ஹாஸ் எ பொட்டன்ஷியல் டூ காஸ் ஹார்ம் பட் நத்திங் ஹாஸ் ஹேப்பன்ட். இது பேர் தான் நியர் மிஸ்ன்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் டு பி ரிப்போர்ட்டட், இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் டு பிரிவென்ட் எனி ஆக்சிடென்ட் ஆர் இன்சிடென்ட். நியர் மிஸ் கண்டிப்பாவே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னு சொன்னா, ஃப்யூச்சர்ல ஆக்சிடென்ட்டோ, இன்சிடென்ட்டோ நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டி தான் நியர் மிஸ்ஸ வந்து கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அடுத்தது வந்து டேஞ்சரஸ் அக்கரன்ஸ். டேஞ்சரஸ் அக்கரன்ஸ்னா எப்படின்னா, இப்போ ஒரு நியர் மிஸ் நடக்குது. ஆனா வந்து அத வந்து நம்ம வந்து ஃபேக்டரி இன்ஸ்பெக்டருக்கோ அல்லது ஸ்டாட்டிஸ்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அ அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னா, அது வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டா நடக்க இருந்தது. தடுக்கப்பட்டிருக்கு. அது பேர் தான் நம்ம டேஞ்சரஸ் அக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இத வந்து கண்டிப்பா வந்து ஃபேக்டரி இன்ஸ்பெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னா பெரிய சம்பவம் நடக்க இருந்தது. அத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இது பேர் வந்து டேஞ்சரஸ் அக்கரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வெல்ஃபேர். வெல்ஃபேர் அப்படின்னு சொன்னா, ஒரு provision of minimum facilities to maintain well-beings of individuals in a company. அதாவது ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச ஒரு ஃபெசிலிட்டீஸ் அவங்களுடைய வெல்பீயிங்ஸ்க்காண்டி கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷனு பேர் தான் வெல்ஃபேர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளியர் ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் ஃபெசிலிட்டீஸ், உள்ளேயும் வெளியே போகக்கூடிய வழி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பெட் ஸ்பேஸு, இந்த மாதிரி வெல்ஃபேர் ஃபெசிலிட்டீஸ் வெல்ஃபேர் இது ஃபெசிலிட்டீஸ் பேர் தான் வெல்ஃபேர்னு சொல்லுவோம்.